ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பராக ஒரு அதிரசம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் அதிரசம் செய்கிறவங்க கூட சூப்பராக ஈஸியாக செய்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு கொடுத்துருக்குறேன். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதிரசம் பிரியாமல் 100% பர்ஃபெக்டான அதிரசம் உங்களுக்கு கிடைக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இது செய்கிறதும் கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த அதிரசம் ரெசிபி செய்கிறதுக்கு 3/4 கிலோ அளவு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. மாவு பச்சரிசி. நீங்கள் ரேஷன் கடை பச்சரிசி, மாவு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் ஊற வச்சாச்சு. நீங்கள் 2 அல்லது 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சு செய்கிறதுனால அதிரசம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வருங்க. இது நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு காட்டன் கிளாத் விரித்து விட்டு அதில் அரிசியை மட்டும் தனியாக பரப்பி விட்டுக்கலாங்க. இது ஃபேன் காற்றுல நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னாவே சூப்பராக காஞ்சிரும். நீங்கள் இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அரிசியோட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஆனால் கையில் லைட்டாக ஒட்டணும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம மாவிளக்குக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா சலிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சல்லடை வச்சுட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட அதிரசம் சூப்பராக வரும், சாஃப்டாக இருக்குங்க. ஒரு பேட்சாக 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைக்கும் போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேங்க. இதுலேயே நீங்கள் சுக்குத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அல்லது முழு ஏலக்காவாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அரிசி அரைக்கும் போது அந்த ஏலக்காவையும் சுக்கையும் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி ஜலிச்சுக்கலாம். நான் ஏலக்காய் தூள் அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக அரிசி மாவில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. நான் 2 பேட்சையுமே நல்லா ஒன்றா சேர்த்துட்டு இது 2ஐயும் ஒன்றா கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த ஏலக்காய் தூள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இது வந்துட்டு ஈரப்பதம் காயாத மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாங்க. நான் 3/4 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டுமே சேர்க்கணும். அதுக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இது இப்போ பாகுபதம் தேவையில்லை. இதை நம்ம வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் பாகுபதமெல்லாம் செக் பண்ணணும். அதனால் ஜஸ்ட் இந்த வெல்லமெல்லாம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தூசு, கல், மண் ஏதாவது இருக்கும், குப்பை, இந்த மாதிரி. நீங்கள் சுத்தமான வெல்லம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில வெள்ளத்தில், கடையில் வாங்குகிற வெள்ளத்துல எல்லாம் கண்டிப்பாக தூசு, மண் இருக்கும். இது போல் நீங்கள் வடிகட்டிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு தடவை நம்ம கடையில் அதிரசம் வாங்கி திங்கும் போதும் அதில் கல், மண் இருக்கிற மாதிரி எப்போவாவது தோணும். இந்த மாதிரி டைரெக்டாக அவங்க வெல்லம் சேர்க்கறதுனால மட்டும்தான் அந்த அதிரசத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி தோணும். இது மாதிரி நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அதிரசம் பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டின வெல்லத்தை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம பாகுபதம் செக் பண்ணிட்டு தான் அரிசி மாவில் சேர்க்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுறலாங்க. பாகு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுறலாம். நீங்கள் அப்பப்போ இடையிடையே கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, பாகு பதம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. பாகு இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு பாகு அதில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் சேர்க்கும் போது அது கையில் எடுக்கவே வரல. அப்போ இது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. இன்னொரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூனால் மறுபடியும் அந்த தண்ணியிலையே அள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா உங்களுக்கு கையில் உருண்டை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இது போல் நல்லா பாகு உருண்டை பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் எந்த ஷேப்பில் உருட்டுறீங்களோ அந்த ஷேப்பில் வரணும். நம்ம அதிரசம் செய்யும் போது பர்ஃபெக்டாக இந்த மாதிரி தாங்க பாகுபதம் வரணும். அப்போ தான் நம்மளோட அதிரசம் பிரியாது, சூப்பராக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவில் அந்த பாகை சேர்த்துக்கலாம்.
இந்த அளவு பாகு காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி இது போல் விஸ்கு எது வேணால் வச்சு கிளறிக்கலாம். நான் கட்டிகள் எதுவும் சேராத மாதிரி இருக்கிறதுக்காக இந்த விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கரண்டி இருந்துச்சுன்னா கூட அதில் கிளறிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகை நீங்கள் ஒரு தடவையாகவே அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடணும். ஆனால் எல்லா பாகையும் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து அளவுகள் மாறுபடலாம். இதுவே நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த பாவை அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அமுத்தி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நெய் தடவி விட்டுறலாங்க. இந்த மாவு சேர்க்கிற பாத்திரத்தை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. அதில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துட்டு மேலாப்பில் அப்படியே வந்து தடவி விட்டுறலாம். கொஞ்சம் காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கட்டுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு அதிரசம் சேஃபுக்கு நீங்கள் சூப்பராக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் தட்ட வரல அப்படின்னா வாழை இலையோ அல்லது பால் கவருக்கு இது வச்சுருந்தீங்க அப்படின்னா வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதிரசம் சேஃபுக்கு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாவு இந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக இருந்தால் மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அதிரசம் வந்து கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்குங்க. இதுவே மாவு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதிரசம் வந்து வெடித்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அதிரசம் வந்து பிரிஞ்சிரும். அதனால் உங்களுக்கு மாவு சாஃப்டாக இருக்கிறதுக்காக அந்த பாவு எல்லாத்தையும் போட்டு டைரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மாவு இந்த அளவுக்கு மறுநாள் கூட சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாவை நீங்கள் 2 நாள் கழித்து கூட அதிரசம் சுடலாம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்துட்டு இதில் வந்து அதிரசம் சேப்புக்கு நல்லா தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அது பூரி மாதிரி மேலே நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு உடனே எடுத்துடலாங்க. ரொம்ப காயிற அளவுக்கு, அதாவது கருகிற அளவுக்கு விடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தால் போதும், எடுத்துடலாம். அது மாவு வந்து உள்ளே பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அப்போ வந்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ நல்லா வெந்தது வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நீங்கள் பாகுபதமெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா மாவு செட் ஆனதுக்கப்புறமா மறுநாள் உங்களுக்கு மாவு ட்ரையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக பாவு காய்ச்சி ஊற்றி நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாவு நீங்கள் வேஸ்ட் ஆக்கிட வேண்டாம். மறுபடியும் வந்துட்டு லைட்டாக பாவு வந்துட்டு நீங்கள் காய்ச்சி ஊற்றிட்டு அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குதே மாவு வந்து நீங்கள் அதிரசம் போடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பச்சரிசி மாவு போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த மாவு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான அதிரசம் வீட்டிலையே நம்ம செய்ய முடியும். கடையில் வாங்குறத டேஸ்ட்டு போலவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து பேட்ச் வந்துட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா கருகின மாதிரி ஆயிரும். இது ஓரளவுக்கு செவந்தது அப்படின்னாவே நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஒரு பேட்சாக பொரித்து எடுத்துட்டா நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போலவே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கடையில் கண்டிப்பாக அதிரசம் வாங்காமல் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த அதிரசம் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.